நன்றி. தகப்பனே, ஒன்றாய் கூடி நாங்கள் ஜெபிக்கும்படியாக ஒரு நல்ல தருணத்தை தந்தீரையா, உமக்கு ஸ்தோத்திரம். கூடியிருக்கிற ஒவ்வொருடைய வேண்டுதலை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளும். தெய்வ பிரசனத்தினால் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆளுகை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். தகப்பனே, ஒரு விஷயம் இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொரு ஜீவனுடைய ஒவ்வொரு தாய்மார்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு ஏற்ற நேரத்திலே ஆண்டவரே கரு உருவாகும்படியாக, ஆண்டவரே சிசு பிறக்கும்படியாக, கர்த்தர் வழிகளை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்தலும் முக்கியமாக ஆண்டவரே பல நாட்களாக பிள்ளைக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கிற ஒவ்வொருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தகப்பனே, அதிசயங்களை செய்கிற கர்த்தர் இன்றும் உம்முடைய கரம் குறுகி போகவில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஆண்டவரே, அதிசயங்களை செய்யும் அப்பா, ஸ்தோத்திரம். இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும். சகல நன்மையினால் நிரப்பும். குடும்பத்திலே காணப்படுகிற எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து விடுதலை தாரும். ஆண்டவரே, சண்டை, ஆண்டவரே கூக்குரல், ஆண்டவரே வாக்குவாதம், பிரச்சனைகளினால் கடந்து போகிற உம்முடைய பிள்ளைகளை ஏறெடுத்து ஆண்டவரே அந்த குடும்பத்திற்கு சமாதானத்தை கட்டளையிடும். தேவைகளை சந்தியும். கையின் பிரயாசெல்லாம் ஆசீர்வதித்தள்ளும். பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா விதமான சாத்தானின் வல்லமைகளை ஆண்டவரே குடும்பத்துக்கு விரோதமாக ஆமென். விரோதமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே சத்துரு போராடி கொண்டிருக்கிறான். எல்லா சத்துருவின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறோம். போ பிசாசே. ஆண்டவரே, ஜெயமாய் நடத்தும் தேவனே, ஸ்தோத்திரம். பல குடும்பங்களிலே பல வருடங்களாக ஆண்டவரே பில்லி சுனிய கட்டுகள், மாந்திரிக கட்டுகள், பிசாசின் கட்டுகள், ஏவுதலின் கட்டுகள், ஆண்டவரே தாயத்து போன்ற கட்டுகள் காணப்படுகிறது. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை ஆமென். உண்டு என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, அதிசயங்களை செய்யும் அப்பா, ஸ்தோத்திரம். பூரண விடுதலை தாரும். ஆண்டவரே, எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை தாரும். ஆண்டவரே, நீர் இறங்கும் தேவனே, ஸ்தோத்திரம். நம்முடைய ஆவியினால் குணமாக்கும். நம்முடைய வார்த்தையினால் குணமாக்கும். நம்முடைய பலத்தினால் குணமாக்கும். வல்லமையினால் நிரப்பும் அப்பா, ஸ்தோத்திரம். விடுதலையோடு கடந்து செல்ல ஒவ்வொருவருக்கு உதவிச்சையும் சுகம், பலம், ஆரோக்கியத்தை கட்டளையிடும்படியாக வேண்டிக்கிறோம். பல விதமான கடன் பிரச்சனைகளை கடந்து போகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, இரக்கம் பாராட்டும் அப்பா. நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயும் கடன் வாங்காதிருப்பாய் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொருடைய ஜீவியத்தில் நிறைவேறும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். தகப்பனே, ஸ்தோத்திரம். இக்கட்டான சூழ்நிலை பல குடும்பங்கள் ஆண்டவரே சீரழிந்து கொண்டிருக்கிறது. தேவன் இரக்கம் செய்து ஆண்டவரே எப்படியாயினும் கடனை அடைக்கத்தக்கதான வழிகளை திறக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, பல இடங்களிலும் ஒத்தாசை கிடைக்கத்தக்கதாக தேவன் இரக்கம் பாராட்டும். ஆண்டவரே, குடும்பத்தை காத்து கொள்ளும் தெய்வமே, சோத்திரம். ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் யார் யார் இருக்கிறார்களோ குடும்பத்திலே யாவரையும் ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர, ரட்சிப்பின் அனுபவத்திலே கடந்து வரத்தக்கதாக கர்த்தர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவன் அற்புதங்களை செய்யும். அந்த குடும்பத்தை காத்து கொள்ளும். வருகை மட்டும் ஆண்டவரே மாசற்ற வருகை மட்டும் கரை திரை பிழையற்றவர்களாக ஜீவிக்கத்தக்கதாக குடும்பத்தை ஆயத்தப்படுத்தும். தெய்வ சமாதானத்தை கட்டளையிடும். ஜீவனுள்ள சாட்சியாய் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக வேண்டிக் கொள்வோம். தகப்பனே, தேவனை பற்றி கொண்டு அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கத்தக்கதாக, பொறுமையோடு ஓட்டத்தக்கதாக கர்த்தர் இரக்கம் செய்தலும் உன்னதமான அனுபவத்திலே வளரத்தக்கதாக, பூமியில் உள்ளவைகளே மேலானவர்களை நாடும்படியாக ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தலும். ஆண்டவரே, உலகம் மாம்சம் பிசாசும் ஒன்று மேற்கொள்ளாதபடி குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளும். குடும்பத்தை இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்ளும். சத்துரு தொடாதபடிக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரை காத்து கொள்ளும்படியாக வேண்டிக்கிறோம். சகலத்தையும் நடத்தும் தேவனே, ஸ்தோத்திரம். வளமுள்ள கரங்களை நீட்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இரக்கம் பாராட்டும். பல குடும்பங்களிலே ஆண்டவரே பல விதமான குழப்பத்தின் மத்தியிலே காணப்படுகிற கணவன் மனைவிக்குள்ளே காணப்படுகிற கருத்து வேறுபாடு, ஆண்டவரே டைவர்ஸ், விவாகரத்து போன்ற காரியங்கள் எத்தனையோ நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, ஒருவருக்கொருவர் ஊக்கமாய் மனதுருகி ஆண்டவரே நீர் மன்னித்தது போல அவர்களும் மன்னித்து ஆண்டவரே உமக்காக தாழ்மை தரித்து கொண்டு இந்த ஒன்றுமையாய் ஜீவிக்கத்தக்கதாக ஒரு மன ஐக்கியத்தோடு அவர்கள் காணப்படத்தக்கதாக இந்த குடும்பத்துக்கு உதவி செய்தலும் தேவனே, ஸ்தோத்திரம். குடும்பத்தை ஆண்டவரே பிரிக்காதபடிக்கு எப்படியாயினும் ஒற்றுமையோடு வாழத்தக்கதாக கர்த்தர் இறங்கும்படியாக வேண்டிக்கிறோம். வேத வசனத்துக்கு பயந்து வேத சத்தியத்துக்கு ஆண்டவரை கீழ்ப்படிந்து அவர்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் மாற்றும்.
பிறக்கிற சந்ததிகள் யாவும் தேவனுக்கு ஏற்ற ஒரு சந்ததியாய் வளர கர்த்தர் உதவி செய்தலும் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும். நீரை நடத்தும் வேலை காரியங்களை பொருட்படுத்திக் கொள்ளும். வேலை செய்யும் ஸ்தலத்திலும் கூட ஜீவனுள்ள சாட்சியாய் நிறுத்தும். சுவிசேஷ வேலைகளை ஆண்டவரே முறுமுறுப்பில்லாமல் மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்தலும் பல இடங்களில் ஆண்டவரே இந்த சுவிசேஷம் பரப்பத்தக்கதாக தேவன் தாமே அதற்கேற்ற கிருபை வல்லமை அபிஷேகம் தந்து ஒருவரையும் காத்துக்கொள்ளும். ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்ட பிள்ளைகள் யாவரும் தேவனை அறிந்து இன்னுமாக ஒப்பு கொடுத்து அந்த ஊழியத்திலே கடந்து பெற கர்த்தர் உதவி செய்தலும் அவங்க ஒவ்வொருவருக்கும் நியமிக்கப்பட்ட அந்த ஓட்டத்தை நிதானமாக பொறுமையோடு ஓடி முடிக்கத்தக்கதாக ஜெயத்தோடு இந்த ஊழியங்களை யாவற்றையும் செய்ய கர்த்தர் உதவி செய்தலும் வருகை மட்டும் காணப்பட ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவனை ஆயத்தப்படுத்தும். நீரை பொறுப்படுத்தி நடத்தும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், 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 ஆமென்.